ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணி என்னுடைய வெள்ளை முடிகளை வந்து கருப்பா ஆக்கிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஹேர் டை தான் இது. இந்த ஹேர் டையை நீங்க பயன்படுத்தும் போது உடனடியா ஒரு நொடியில உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையா மாறிடுங்க. நரைமுடிகளை கருமையா ஆக்கக்கூடிய நிறைய ஹேர் டைஸ் இருக்கு. நைட்டு பூரா வந்து கலக்கி வச்சு அதை வந்து மார்னிங் எடுத்து அப்ளை பண்ணி ஒரு 2 hours வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவோம். இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய நரைமுடிகளை கருமையாக்கும். வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 2 பொருட்கள் மட்டுமே எடுத்திருக்கேங்க. இந்த 2 பொருட்களுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி முடியை வந்து நல்லா கருகருன்னு எப்பயுமே வச்சிருக்கலாங்க. 60-70 வயசுல கூட நம்மளுடைய நரைமுடிகளை கருமையாக மாற்றிக்கணும், டச்சப் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2 டீஸ்பூன் அளவு திரிபுலா சூரணம் எடுத்திருக்கேங்க. திரிபுலா சூரணம் அப்படிங்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் எல்லாத்தையுமே சம அளவுல எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த திரிபுலா சூரணம் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேர் டையை நம்ம வந்து ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணலாங்க. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி முடி வந்து எப்பயுமே கருமையா இருக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய இடங்கள்ல ஹேர் டை வந்து கெமிக்கலாக தான் கிடைக்குது நம்மளுக்கு மார்க்கெட்ல. பட் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணி எப்பெல்லாம் நம்மளுக்கு நரைமுடி தெரியுதோ அப்பெல்லாம் நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை வந்து டச்சப் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைல சேர்க்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூளுங்க, டர்மரிக் பவுடர். நிறைய பேர் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்தா என்னுடைய ஹேர் வந்து வளராது, முடி கொட்டிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. டர்மரிக் ஆயில் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நான் சித்த மருத்துவத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து நிறைய ஹேருக்கான நிறைய சத்துக்கள் இருக்குது. அது என்னன்றது நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மஞ்சள் தூளை வந்து இந்த ஹேர் டைல 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 2 பொருள் தான் சேர்த்திருக்கோம். ஆனா நம்ம சேர்த்திருக்கிற அந்த திரிபுலா சூரணத்துல ஆல்ரெடி 3 பொருட்கள் இருக்கு. ஓகேவா? நம்ம சேர்த்தது ஆனா பாத்தீங்கன்னா 2 பொருட்கள் தான் சேர்த்திருக்கோம். இந்த 2 பொருட்களை வச்சு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தி எப்படி வந்து நரைமுடிகளை டச்சப் பண்ணிக்கலாம், நரைமுடிகளே இல்லாம நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஹேர் டையை நம்ம சிம்மில் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணணுங்க. ஏன்னா டக்குன்னு வந்து தூள் வந்து கருமை ஆகிடக்கூடாது. கிராஜுவலாக நம்மளுக்கு இந்த ஹேர் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்து நான் சிம்மிலேயே வச்சுட்டு இந்த 2 பொடிகளையுமே நல்லா கருமையாகிற வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கருக்கி எடுத்துக்கலாம். இந்த 2 பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா இந்த 2மே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை கருகருன்னு எப்பயுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை தான் அவங்க கையிலேயே எப்பயுமே வச்சிருப்பாங்களாம். இப்போ ஷூட்டிங் எல்லாம் போகும்போது அவங்களால வந்து டக்குன்னு வந்து காது கிட்ட எல்லாம் நரைமுடி தெரிஞ்சா டக்குன்னு ஹேர் டை எல்லாம் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிற முடியாது இல்லையா. அந்த டைம்ல இந்த ஹேர் டையை தான் பயன்படுத்தி, இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை தான் பயன்படுத்தி அவங்களுடைய நரைமுடிகளை வந்து டச்சப் பண்ணிக்குவாங்களாங்க. ஒரு நடிகை வந்து அவங்க பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஒரு வீடியோ கூட நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து நெல்லிக்காய் பொடி அப்படி அதை மட்டுமே வச்சு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மஞ்சள் பொடி அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து முடியை வந்து எடுக்கக்கூடிய பொடி தான் அப்படின்னு இல்லை, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து சாதாரண விரலி மஞ்சள் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து சுத்தியல் வச்சு தட்டி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா சலிச்சு எடுத்தது. நீங்க கடையில வாங்குற அந்த சமையலுக்காக வாங்குவீங்க இல்லையா மஞ்சள் தூள், அதை வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைல பயன்படுத்தக்கூடாது. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு விரலி மஞ்சள் தான் பெஸ்ட். அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பா நீங்க வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி உங்களுடைய நரைமுடிகளை 100% கருமையா மாத்திரலாங்க.
நான் வந்து உங்களுக்கு டெமோ எப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டாகவே நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, கிராஜுவலாக தான் நம்ம வந்து இந்த ஹேர் டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, நல்லா வந்து புகை வந்து நல்லா கருமையா நம்மளுக்கு பொடிகள் வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கருகின பொடி வந்து நல்லா ஆறட்டும். பாருங்க, நெருப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதை வந்து நான் வேற ஒரு தட்டுல மாத்திக்கிறேன். இந்த கடாயிலே இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து ரொம்பவே கருகி போயிடும். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஹேர் டே பவுடர் நம்ம கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டே பவுடரை நம்ம எப்படி வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டே பவுடரா நம்ம மாற்றி எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து 2 விதமாக நான் உங்களுக்கு வந்து செய்து காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். பாதி வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன், மீதி பாதி வந்து இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு பவுல்ல நான் வந்து கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் வந்து நான் சேர்க்கிறேன். கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பவுல்ல இருக்கிற ஹேர் டை பவுடர்ல ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். வேணா அப்புறம் மறுபடியும் நம்ம ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நம்ம ஆயில்ல மிக்ஸ் பண்ணது இன்ஸ்டண்டா ஹேர் டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் டை பவுடரை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க போனாலுமே அதை நம்ம எடுத்துட்டு போலாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எப்போ வந்து வெள்ளை முடி நம்மளுக்கு தெரியுதோ அப்பெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடரை பவுல்ல போட்டு ஒன்று ஆயில் ஊற்றி, கடுகு எண்ணெய் அப்படின்னு இல்லை, நீங்க தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் கூட ஊற்றி லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆலோவேரா ஆயில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சேர்த்திங்கனாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆலோவேரா ஜெல். ஆயில் வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமே நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல்லுங்க. ஹேருக்கு வந்து இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் தான் எடுத்துக்கணும். கலரு ஒரு கிரீன் கலர்லலாம் இருக்கும் இல்லையா, அது வந்து முகத்துக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹேருக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சா. இப்போ நம்ம 2 விதமான இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் எண்ணெயை மட்டும் வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா கருகரு நம்மளுக்கு ஹேர் டை இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை கையிலேயே அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அங்கே எல்லாமே ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாங்க. நல்லா தலையை வந்து சீவிக்கோங்க. சீவிட்டு எங்கே வேணாலுமே போயிட்டு வரலாங்க. உங்களுக்கு வந்து டை அடித்த மாதிரியே தெரியாது. நரைமுடிகள் எல்லாமே சுத்தமாக டச்சப் ஆகிடும். இந்த வெள்ளை முடிகளை நம்ம டக்குன்னு வந்து கருமையாக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ரொம்பவே 100% வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலன்னா இந்த மாதிரி ஆயில் ஹேர் டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணா போயிடுங்க. கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். அதனால இதை நீங்க வந்து ஷாம்பு போட்டு கழுவுனீங்கன்னா போயிடும். பட் நீங்க வந்து சும்மா வந்து நீங்க கழுவுனீங்கன்னா உங்களுக்கு போகாது.
நார்மல் வாட்டர்ல நீங்க கழுவுனீங்கன்னா போகாது. இன்ஸ்டன்ட் ஹேர் டை அப்படிங்கிறது அப்போதைக்கு நம்மளுடைய நரைமுடிகளையும் டச்சப் பண்றதுக்காக மட்டும்தான். இதை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது இதுல இருக்கிற நேச்சுரலான பொருட்கள் நம்மளுடைய ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுத்து நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணும்போது, வீட்டுல இருக்கும்போது நீங்க ஸ்கேல்ப்ல எல்லாம் கூட அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். கருகருன்னு புதுசா வளரக்கூடிய முடிகளும் கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இந்த ரெண்டையுமே நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.